பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் அந்த பையர் சைடுல இல்ல செல்லரோட ஏரியால செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கன்ஃபார்மா இருக்காங்க, வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பையர் சைடுல பையர் பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்றான், ரிஜெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா உடனே நீங்க கால் ஆப்ஷன் எடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் கேண்டில் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 5 செகண்ட் கேண்டில் பையரும் சரி செல்லராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். செல்லருக்கு மட்டும் இல்லை பையர் கண்டிப்பாக. ரிஜெக்ஷன்ஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், தப்பு இல்லை. பெருசாக இருக்கக்கூடாது, அதே போல் சின்னதாக இருக்கலாம். ஓகே, இப்போ சப்போர்ட் கேண்டில்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க யாருக்காக ட்ரேட் பண்ணுவீங்க, கேண்டில் இங்கே போச்சு அப்படின்னா நீங்க செல்லருக்காக ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே நீங்க கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது செல்லருக்கு ட்ரேட் பண்றதா இருந்தால், அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல செல்லருக்கு ட்ரேட் பண்றதா இருந்தால் செல்லரோட கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல பையர் கன்ஃபர்மேஷன் இருக்கு, பையர் ஸ்ட்ராங்கா கேண்டில் ஃபார்ம் பண்றான்னு சொன்னாங்க, பார்த்துட்டு ஓகே இங்க பையர் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. அதே போல ஒரு நிமிஷம், அதே போல சோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. சூப்பர் கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது. ஓகே, சரி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க, செல்லருக்காக ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க செல்லரோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கா, சப்போர்ட் கேண்டில் இருக்கா, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அங்க ஒரு வேளை ஆப்போசிட்டா பையர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் பண்றாங்க, கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்குன்னு சொல்லி கால் ஆப்ஷன் போயிடக்கூடாது. அதே போலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்க வந்து பையருக்காக எடுக்கிறீங்கன்னா பையரோட கன்ஃபர்மேஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி செல்லு கொடுத்துடக்கூடாது. ஸோ அதை வந்து தெளிவாக கவனமா இருங்க. அது உங்களோட வந்து அதே மாதிரி சும்மா நீங்க எல்லா இடத்துலையும் வந்து எல்லா கேண்டிலையும் 5 செகண்ட் மாத்திட்டு ஒவ்வொரு கேண்டிலையும் எப்படி கன்ஃபர்மேஷன் இருக்கானா இல்லையா அப்படின்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே லெவல்ஸ்ல தான் பார்க்கணும், இன்பிட்வீன்ல தான் பார்க்கக்கூடாது. லெவல்ஸ்ல வந்து அவன் அந்த லெவல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த லெவல்ல செல்லர் ஆக்டிவா இருக்கிறானா, அந்த லெவல்ல பையர் ஆக்டிவா இருக்கிறானா, அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா அந்த ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து செல்லர் ஆக்டிவா இருக்கிறானா, இல்ல அந்த இடத்துல செல்லர் இல்லை அப்படிங்கிறானா, அதே மாதிரி ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து பையர் ஆக்டிவா இருக்கானா. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும், எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடாது. சரி, இப்போ சப்போர்ட் கேண்டில்னா என்ன அப்படின்னா, கன்ஃபர்மேஷனுக்கு ஆஃப்டராகவும் உங்களுக்கு சப்போர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், இல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு பிஃபோராகவும் சப்போர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஸோ சப்போர்ட் கேண்டில்ங்கிறது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல பின்னாடி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ சிம்பிள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ சப்போர்ட் கேண்டில் சொல்றேன். இப்போ பாருங்க, செல்லர் சைட்ல இருந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னா, சப்போர்ட் கேண்டில்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா சப்போர்ட் கேண்டில். சப்போர்ட் கேண்டில் ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் செல்லர் கேண்டில் தான் வரணும், பையர் கேண்டில் வரக்கூடாது. செல்லர் கேண்டில் வரக்கூடிய செல்லர் கேண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், வீக்கான கேண்டில் இருக்கலாம், அங்க வந்து லாங் விக் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டோஜி வரக்கூடாது. கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடிய சப்போர்ட் கேண்டில்ங்கிறது அர்த்தம் என்ன, இந்த கேண்டில் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, அவன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் வரணும், செல்லர் வரணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராங்னஸ்ங்கிறது ரெண்டு விஷயத்துல வரலாம். ஒண்ணு செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், இல்ல செல்லர் வந்து எக்ஸாஸ்டிங்கா ஃபுல் பவரை கொடுத்து இந்த இடத்துல அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அப்போ ஃபுல் பவரை கொடுத்து அவன் எக்ஸாஸ்டிங் பண்ணி இருந்தால் அடுத்து செல்லர் வரமாட்டான், பையர் தான் வருவான், ரிவர்ஸ் ஆகும். ஸோ நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் பாக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எகைன் ஒரு செல்லர் வரணும். அந்த செல்லர் கேண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், பெரிய கேண்டிலா கூட இருக்கலாம், என்ன மாதிரி கேண்டில் கூட உங்களுக்கு இருக்கலாம் இந்த சப்போர்ட் கேண்டில்ங்கிறது.
இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு ஆஃப்டரா வரக்கூடிய இந்த சப்போர்ட் கேண்டில் சேம் கேண்டிலா இருக்கும். சரி, அதே போலதான் பிஃபோரா வந்துச்சுன்னா அதே மாதிரிதான். நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா என்ன இருக்கணும், செல்லர் கேண்டில் தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பாக்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், அதே போல பாருங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலா இருந்தாலும் சப்போர்ட் கேண்டிலா இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டிலா இருந்துடக்கூடாது. ப்ரீவியஸ் கேண்டில் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ்ல வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கேண்டில், அதாவது போன கேண்டில்ல என்ன இருக்கும், போன 1 மினிட் கேண்டலோட 5 செகண்ட் கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல இருந்து என்ட்ரி ஆயிருக்கா. இப்போ கரண்ட் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் கேண்டில் இப்படி வரான்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஓகே இது சப்போர்ட் கேண்டில், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், ட்ரேட் அப் பண்ணலாம் எடுக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய 1 மினிட் கேண்டிலோட 5 செகண்ட்ல தான் இந்த சப்போர்ட் கேண்டில் இருக்கணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில். ப்ரீவியஸ் கேண்டில் நம்ம பார்க்கக்கூடாது. ப்ரீவியஸ் கேண்டிலோட 5 செகண்ட்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்று நமக்கு எவ்வளோ இருக்கு, 5 கேண்டில் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா 6வது கேண்டில் ஒருவேளை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா 7வது கேண்டில் ட்ரேட் பண்ணா அது அடுத்த கேண்டிலுக்கு ட்ரேட் போயிடும். அப்போ 5 செகண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எத்தனை கேண்டில் இருக்கு, 6 கேண்டில்ங்கிறது 5 செகண்ட்ல இருக்கு, 30 செகண்ட் அந்த பர்ச்சேஸ் டைம்ல. ஸோ 5 கேண்டில் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். 5 கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில், பிஃபோரா சப்போர்ட் கேண்டில் இருக்கலாம், இல்ல ஆஃப்டரா சப்போர்ட் கேண்டில் இருக்கலாம். அப்படி இருந்தா 5வது கேண்டில் கிடைச்சா கூட நீங்க 6வது கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனா அந்த சப்போர்ட் கேண்டிலா இருக்கட்டும், கன்ஃபர்மேஷன் கேண்டிலா இருக்கட்டும், சேம் 1 மினிட் கேண்டிலோட 5 செகண்ட் கேண்டில் தான் இருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டிலோட 5 செகண்ட் கேண்டில் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. ஸோ இங்க என்ன இருக்கு, சப்போர்ட் கேண்டில், இங்க சப்போர்ட் கேண்டில், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல செல்லர் ஆக்டிவா இருக்கிறான், இங்கேயும் செல்லர் ஆக்டிவா இருக்கிறான்னு அர்த்தம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கும், அதுக்கு பிஃபோராவும் செல்லர் இருக்க மாட்டா, அதுக்கு ஆஃப்டராவும் செல்லர் இருக்க மாட்டா. முன்னாடியும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலும் பையரா இருப்பான், இதுக்கு அப்புறம் பையரா இருப்பானா, பையரா இருக்கானா, இதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. ஸோ நிறைய பேர் பண்ற தப்புகள், லெவல்ல இந்த மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா உடனே ட்ரேட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ அது கன்ஃபர்மேஷன் கேண்டில் தானா, இல்ல அது எக்ஸாஸ்டிங் கேண்டிலா அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் கேண்டில் வச்சு நீங்க என்ன பண்ணணும், அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இதே போலதான் நீங்க பையர் சைடு பாக்குறதா இருந்தாலும் பையர் சைடுல என்ன இருக்கணும், ஒன்னு சப்போர்ட் கேண்டில் எப்படி வேணா இருக்கலாங்க. இதுதான் இப்படி ஒரு சப்போர்ட் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது மீடியம் சைஸ் கேண்டில், இல்ல இது லாங் வீக் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுத்துக்க மாட்டீங்க. அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கேண்டில் வரணும்னா எஸ், இப்போ சப்போர்ட் கேண்டில் இருக்கு, கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கு. இதுக்கு முன்னாடி செல்லர் இருந்தாலும் சரி, இல்ல இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்புறமா சொல்றேன். இல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு சப்போர்ட் கேண்டில் வரும். சப்போர்ட் கேண்டில் மறுபடியும் சொல்றேன், சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரிஜெக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுல எந்த ரூலும் கிடையாது, சேம் கேண்டிலா இருக்கணும், அவ்வளவுதான். இது சப்போர்ட் கேண்டில், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். இது ஒரு டைப்ல ஃபார்ம் ஆகும். பிஃபோரா வந்து சப்போர்ட் கேண்டில் வரும், இல்ல இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதுக்கு ஆஃப்டரா சப்போர்ட் கேண்டில் வரும். ஸோ இதுதான் உங்களுடைய 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வந்து கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. நீங்க பையர்ஸ் எடுக்க போறீங்க, அந்த பையர்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ ட்ரேடு எங்க பண்றது? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்